மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல் ஃபெரி வாய்ஸ் ஓவர். நம்ம சேனல்ல நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க வாய்ஸ் ஓவர் ஃப்ளவர்ஸ் ட்ராமாவை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம அடுத்த எபிசோட் என்னங்கிறத பார்த்துடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் வந்து ஹக் பண்ணிட்டு இருக்கும்போது சனா வந்து பார்த்துடுறான். பார்த்துட்டு இப்போ 3 பேருமே ஷாக் ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு சனா கேட்குறா. நம்ம ஹீரோயின் என்ன சொல்றதுன்னு தெரியாம திரும்பி முடிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவோட அம்மா வராங்க. வந்துட்டு என்ன சனா எழுப்பிட்டியா ஜேசனை அப்படின்னு சொல்லி கேட்டே வராங்க. வந்து நம்ம ஹீரோயின் நிற்கிறத பார்த்தோன்னே டென்ஷன் ஆயிடுறாங்க. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, அதுவும் இந்த ட்ரெஸ் போட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன தைரியம் இருந்தா நீ இங்க வந்திருப்ப, அவ்வளவு தூரம் நான் எனக்கு சொல்லியுமே நீங்க வந்திருக்க அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்து நான் தான் அவளை இங்க வர வச்சிருக்கேன், நான் தான் வந்து ஜேசனுக்கு பர்சனல் மீடா அவளை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோட வாய்ஸ் கேட்குது. யாருன்னு பார்த்தாங்க நம்ம பாட்டி தான் வந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவோட அம்மா இருந்துட்டு இங்க எதுக்காக நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இங்க எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போகலாம், நான் நீ வரதுக்கு முன்னாடி இருந்தே நான் இங்க இருக்கேன், உன்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு எல்லா பர்மிஷனுமே கொடுத்துருக்காங்க, அதுவும் இல்லாம இந்த பசங்களோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லா முடிவையும் நான் தான் மோஸ்ட்லி எடுத்திருக்கேன், அதனால எனக்கு வந்து இந்த உரிமை வந்து எப்பவுமே இருக்கு, அது உங்க ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி சொல்றாங்க. இந்த பொண்ணு விஷயத்துல என் பையனோட வாழ்க்கை அடங்கியிருக்கு, அதனால தயவுசெய்து இந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்குங்கன்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா சொல்றாங்க. இப்ப பாட்டி இருந்துட்டு என்ன திடீர்னு உன் பையன் எல்லாம் அக்கறைப்பட்டிருக்க, இவ்வளோ வருஷமா நீ எங்கே போயிருந்த, இங்கே பாரு இந்த பொண்ணு வந்துட்டு இங்கே இருக்கணுமா வேண்டாமான்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன், அந்த உரிமை எனக்கு தான் இருக்கு, இந்த விஷயத்தில் நீ தலையிடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு பாட்டி போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாட்டிக்கிட்ட நான் இது நடக்கும்னு ஆல்ரெடி எனக்கு தெரியும், நான் வந்து நீங்கள் சொன்னனால மட்டும்தான் ஜேசன் கூடயே வந்து பர்சனல் மேடாக இருந்தேன், இல்லைன்னா அந்த விருப்பமே எனக்கு இல்லை, இதுக்கப்புறமா நான் இங்கே இருக்கிறது சரி வராதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி வந்துட்டு நான் ஒன்றும் ஹீரோவோட அக்கா சொல்கிறனால வந்து இங்கே உன்னை வேலைக்கு எடுக்கல, உன்னை வந்து பர்சனல் மீடாகவும் நான் போடலை, ஜேசனை வந்து சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன், அவன் ரொம்ப வந்து ரூலாகவே நடந்துக்குவான், அவன் கேரக்டர் இதுவே கிடையாது, அவன் ரொம்ப மோசமான பையனாக தான் இருந்தான், நான் இங்கேருந்து ஒரு வேலையாக விஷயமா வெளியே போகும்போது, ஆனால் நான் இப்போ திரும்பி வந்து பார்க்கும்போது அவன் ரொம்ப நல்ல பையனாக மாறி இருக்கான், இது எல்லாமே உன்னால தான் எனக்கு தெரியும், அதனால் மட்டும்தான் நீ அவன் கூட இருந்தேன்னா அவன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்குன்னு நான் உன்னை அவன் கூட போட்டிருக்கேன், மற்றபடி நான் வேறு எதுவுமே நினைக்கலன்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னடா இது இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கவலைப்பட்டுட்டு அவங்க பெட்ரூமில் போய் உட்காந்துருக்கும் போது சனா வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக வரா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ண போகிறாளோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் சனா வந்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினச்சி நீ ஒன்றும் சங்கடப்பட வேண்டாம், உன்னோட சுச்சுவேஷன் என்னன்னு எனக்கு புரியுது, சொல்லப்போனால் இது நடந்ததுக்கு நானுமே ஒரு காரணமாயிட்டேன், ஏன்னா எனக்கு ஏற்கனவே தெரியும் நீ தான் வந்து ஜேசனோட லவ்னு சொல்லிட்டு, இருந்தாலுமே நான் தெரியாத மாதிரியே காமிச்சுக்கிட்டேன், ஏன்னா என்னால் ஜேசனை விட்டு தரவே முடியாது, ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன், அதுவும் இல்லாமல் உன்னையுமே என்னால் விட்டு தர முடியாது, இந்த உலகத்துலேயே வந்து உன்னையும் ஜேசனையும் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுவும் இல்லாமல் ஜேசனை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீ எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்ட, அதனால் அவனை காரணமாக வச்சு எப்பயுமே உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் விடவே மாட்டேன், ப்ளீஸ் நீயுமே வந்து அவனை காரணமாக வச்சு என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுறாத அப்படிலாம் சொல்கிறான். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் விட்டு நான் ஷியோராக சொல்லியே ஆகணும், ஜேசனை மட்டும் என்னால் விட்டு தரவே முடியாது, அவன் தான் என்னோட உண்மையான லவ், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம சனா வந்து நம்ம ஹீரோயினுக்கு சமாதானம் சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோயினும் ஓகே இவங்க ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ சனா வந்துட்டு ஹீரோவோட அம்மாவை தான் மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அப்போ ஹீரோவோட அம்மா இருந்துட்டு நீ ஒன்றும் எதையுமே தப்பாக நினச்சிக்காதம்மா, இங்கே நடந்ததெல்லாம் நான் எப்படியாவது அந்த பொண்ணை இங்கேருந்து துரத்தி விட்டுருவேன், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சனா வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் எதையுமே தப்பாக நினச்சிக்கல, அதுவும் இல்லாமல் நீங்கள் ஜான்சியெல்லாம் ஒன்றும் வேலையை விட்டு அங்கே தூக்க வேண்டாம், அவள் இங்கேயே இருக்கட்டும், அவளுக்கு இதான் சேஃபான பிளேஸு, ஆனால் வந்து உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் கேட்டுக்கணும், எனக்காக நீங்கள் ஒரே ஒரு ஃபேவர் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆனால் அவன் என்ன கேட்டாங்கிறது நம்ம காட்டவே இல்லை. இப்போ வந்துட்டு நம்ம ஜெனியை காட்டுறாங்க. ஜெனி வந்துட்டு லிசாட்ட போயிட்டு எதுக்காக நீங்கள் லவ் பண்ண பர்சனை பிரேக்கப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் கேட்குறா. ஏன்னா அவளுக்கு தெரியும் அது டேனியல்னு சொல்லிட்டு, அதனால ரீசன் கேட்கும்போது நம்ம லிசாவும் ஒரு ரீசன் சொல்கிறா, அது என்னன்னு நமக்கு காட்டவே இல்லை. இப்போ டேனியல் காட்டுறாங்க. டேனியல் வந்துட்டு நம்ம ஜெனிஃபர் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு லிசாவை மீட் பண்ணி பேசலாம்னு சொல்லிட்டு போகிறாரு. லிசா வெளியே வர வரைக்குமே வந்து ஒளிஞ்சு நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. லிசா வெளியே வரும்போதே ஒரு கால் பேசிட்டே வந்துட்டு இருக்கா. காலில் வந்து யாரோ லவ்வர்கிட்ட பேசுகிற மாதிரியே ரொம்ப கொஞ்சி பேசிட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ நம்ம டேனியலும் யார்கிட்ட இவ பேசுகிறான்னு சொல்லிட்டு நம்ம லிசாவையே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. அவள் வந்து ஒரு காஃபி ஷாப்புக்கு தான் போகிறா. அப்போ நம்ம டேனியலும் யார்கிட்ட போகிறா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது காஃபி ஷாப்பே நம்ம டேனியலோட அண்ணனோட தான். ஆக்சுவலாக இவன் நம்ம டேனியலோட அண்ணனை தான் இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே நம்ம டேனியலுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்களான்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டேனியலுக்கு ரொம்ப கஷ்டமாகுது, அழுதுகிட்டே இருக்காரு. அப்போ நம்ம டேனியல் வந்துட்டு அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணி எங்கே இருக்க என்ன பண்ணுறேன்லாம் சொல்லி கேட்குறாரு. இப்போ டேனியலோட அண்ணனும் நீ எங்கடா இருக்க, ஒரே நிமிஷம் இங்கே வந்துட்டு போறியா, நீ இப்போ ஒருத்தரை பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவ அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என்னாச்சு என்னன்னு கேட்கும்போது நான் வந்து ஒருத்தரை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும், ரொம்ப நாள் கழிச்சு நீ பார்க்க போற, ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம டேனியல் வந்துட்டு எதுவுமே பேசாமல் நீ ஹாப்பியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ நம்ம டேனியலோட அண்ணனும் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.
எனக்கு அது போதும்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருக்காரு. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு எல்லாருக்கும் ஃபுட்டெல்லாம் வந்து கொடுத்துட்டு அமைதியாக ஓரமாக நின்றுருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோட அம்மாவும் சாப்பிட்டு இருக்க டைமில் அங்கே சனா வரா. அவள் வரும்போதே லக்கேஜோடய வந்திருக்கா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன லக்கேஜ் எதுக்கு இங்கே இதெல்லாம் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி சொல்லும்போது, இன்னிலேருந்து நானுமே இங்கே தான் இருக்க போகிறேன். நான் வந்துட்டு ஜேசனோட ஒய்ஃபா எப்படி இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு ட்ரைனிங் எடுத்துக்க போகிறேன். அதுக்காக நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சனா சொல்கிறா. ஆக்சுவலாக சனா வந்துட்டு நம்ம ஹீரோவோட அம்மாட்ட ஒரு ஃபேவர் கேட்டிருப்பா இல்லையா, அது இதுதான். அதை வந்து சொல்லும் போது நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு ஹீரோவோட அம்மாவே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோவோட அம்மா வந்து எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு இன்விடேஷன் எடுத்து கொடுக்குறாங்க. அது என்ன இன்விடேஷன் அப்படின்னா, நம்ம ஹீரோவுக்கும் சனாவுக்கும் நடக்க போகிற மேரேஜோட இன்விடேஷன் தான் அது. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறாரு. நம்ம ஹீரோவோட அம்மா இருந்துட்டு அது மட்டும் கிடையாது, இந்த மேரேஜ் நடக்கிற வரைக்குமே நம்ம சனா வந்து இங்கே தான் இருப்பா. ஏன்னா வந்து இந்த குடும்பத்தோட தலைவியாக போகிறா. அதனால இந்த குடும்பத்தை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களே எதுக்காக எல்லாமே டிசைட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது, நான் தான் டிசைட் பண்ணி ஆகணும். ஏன்னா இது ஜேகே குரூப்பும் ஷின்வா குரூப்பும் சேர போகிற ஒரு விஷயம், அதை நான் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம ஷின்வா குரூப்பில் வந்துட்டு ஒரு நியூ மொபைல் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் தான் செலக்ட் ஆகிருக்கீங்க. நீங்கள் 2 பேர் தான் வந்து கப்புள் ஷூட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து இதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. அப்போ நம்ம ஹீரோவோட அம்மா இருந்துட்டு, என்னை பற்றி உனக்கு தெரியாதா, நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்குறாங்க. இவங்க நம்ம ஹீரோயினை ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அங்கே வந்து அமைதியாக போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயினும் வந்து ரொம்ப சோகமாகவே நின்றுருக்காங்க. இப்போ நைட்டு வந்து நம்ம ஹீரோயின் தூங்கலாம்னு சொல்லி பெட்ரூம் போகும்போது சனா வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறா, கொஞ்சம் என்னோட ரூமுக்கு வான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோயினே என்னன்னு சொல்லி பார்க்கலான்னு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா சனா வந்துட்டு மேரேஜ் ட்ரெஸ் போட்டு நின்றுருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஒன்றுமே பேசாமல் நின்றுருக்காங்க. இந்த ட்ரெஸ் அழகாக இருக்கா, இது வந்துட்டு எனக்கு ஜேசனோட அம்மா தான் கொடுத்தாங்க, இது வந்து அவங்க பரம்பரையாக மேரேஜ் அன்னைக்கு போடுற ட்ரெஸ் ஆமா, ரொம்ப அழகாக இருக்குல்ல, இந்த நெக்லஸ் கொடுத்தாங்க, செயின் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா காமிச்சிட்ருக்கா. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அவன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சனா வந்துட்டு இப்போ நம்ம ஹீரோனோட மனசு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறா. நீ தான் வந்து எனக்கு பிரைட்ஸ் மெய்டாக வரணும், ஏன்னா எனக்குன்னு இருக்கிற ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்டு நீ மட்டும்தான், அதனால கண்டிப்பாக நீ தான் எனக்கு பிரைட்ஸ் மெய்டாக வரணும், வருவே இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இருந்தாலுமே சனாக்காக நான் வரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஜோவை கட்டுறாங்க. ஜோ வந்துட்டு மீன் பிடிக்க போகிறதுக்காக எல்லாமே எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அங்கே தாத்தா வராரு. மீன் பிடிக்க போறியா, ஒரிஜினல் நீடில் எடுத்துகிட்டு போ, எங்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாரு. இதில் நிறைய மீன்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பும் போது நம்ம ஜோ வந்துட்டு நீங்களும் வரதுக்கு ஆசைப்படுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே நம்ம தாத்தா இருந்துட்டு இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ திரும்பி பார்க்குறாரு. அப்போ ஜோ வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் கிளம்பிடுவேன், நீங்கள் வரதுன்னா என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. உடனே நம்ம தாத்தாவுக்கு பயங்கர சந்தோஷம். என்னோட பேரன் என்னை கூப்பிட்டான், என்கிட்ட பேசிட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் சிரிச்சுக்கிட்டே குடுக்குடுன்னு ஓடி போகிறாரு. இப்போ 2 பேருமே போயிட்டு மீன் பிடிக்கும் போது பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம தாத்தா இருந்துட்டு உங்கள் அம்மா மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக வைப்பா தெரியுமா அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இன்றைக்கி அவங்களோட கல்யாண நாளுன்னு சொல்லிட்டு ஒரு ரிங் எடுத்து காட்டுறாரு. இந்த ரிங்கு வந்து நம்ம ஜோவோட பாட்டியோடது தான். அந்த ரிங்கை வந்துட்டு தான் இவங்க ஜோவோட அம்மாவுமே வந்து மேரேஜ் அன்னைக்கு போட்டிருப்பாங்க. அந்த ரிங்கை நம்ம ஜோ கையில் கொடுத்து இது உனக்கு தான், இது வந்து உன்னோட ஒய்ஃபுக்கு கொடுங்கிற மாதிரி நம்ம தாத்தா கொடுக்குறாரு. இப்போ நம்ம ஜோ வந்து அந்த ரிங்கை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம தாத்தா வந்துட்டு என்னோட தப்பு தான், அவங்க இறந்ததுக்கெல்லாம் காரணம் நான் தப்பு பண்ணிட்டு உண்மையில கோவப்பட்டுட்டேன், என்னோட தப்பு தான், நீ மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு தாத்தா ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்டிருக்காரு. நம்ம ஜோவும் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாரு, மனசார அழுகு தீர்த்துறாரு. இப்போ நைட் காட்டுறாங்க. நம்ம ஜேசன், ஜோ, சிவி, டேனியல் எல்லாம் உட்காந்துருக்கும் போது டிவியில் வந்து அந்த ஆட் ஓடிட்டுருக்கு. நம்ம ஜேசன் வந்து ரொம்ப கோவப்பட்டு அந்த ரிமோட்லாம் தூக்கி வீசி உடைக்கிறாரு. என்னதான் நான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கத்தும் போது நம்ம ஜோ இருந்துட்டு இதில் நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது, இது நீ தான் இனிமேல் வந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம், இது உன் கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஜோ சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோவுமே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது சிபி இருந்துட்டு எனக்கு என்னமோ நீ வந்து சனாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு தோணுது, ஏன்னா அது ஒரு ஆப்ஷன் தான் உனக்கு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த இன்விடேஷன்லாம் கிழிச்சு கொட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிடுறாரு. அப்போ சிபி வந்துட்டு ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு தெரியல, பிரைடாக இருக்க வேண்டியவ பிரைட்ஸ் மேடாக இருக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி சிபி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது அந்த ஆடு வந்து ஓடுது. இப்போ ஜெனிஃபர் வந்துட்டு எனக்கு ஏனே தெரில, இந்த சனா வந்து இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு பிடிக்கவே இல்லை, நீங்கள் 2 பேரும் லவ்வர்ஸ்ன்னு தெரிஞ்சும் ஏன் சனா இதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஜெனிஃபர் சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறதுமே எனக்கு சந்தோஷம்தான், ஏன்னா ஜேசனுக்கு பொருத்தமானவங்க அந்த சனா மட்டும்தான், அவங்க ரொம்ப நல்லவங்களும் கூட, அவங்களுக்கு ஏற்ற அளவுக்கு பணக்காரங்களும் கூட, அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறதா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோனுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோனோட அம்மா தான். அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் கடனை கட்டுறதுக்காக காசு சேர்த்திட்டே இருக்காதீங்க, நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்தியாக வாங்கி சாப்பிடுங்க, மீட்லாம் வாங்கி சாப்பிடுங்க, ஏன் நீங்கள் மீட்லாம் சாப்பிட்றது இல்லைன்னா சொல்லி பேசிட்டு வைக்கிறாங்க.
அதுக்கப்புறமா அவங்கள பற்றி யோசிச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு இன்னொரு கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜோவோட தாத்தா தான். ஒரு இடத்துக்கு வர சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா யார் மேலேயும் இடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஜோ தான். நம்ம ஜோவையும் நம்ம தாத்தா தான் வர சொல்லியிருப்பாரு. என்ன உங்களையும் தாத்தா தான் வர சொன்னாரா, என்னையும் தாத்தா தான் வர சொன்னாருன்னு சொல்லிட்டு 2 பேரும் ரியலைஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம தாத்தா இவங்க 2 பேர்த்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக இங்கே வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து அவங்க 2 பேரும் பேசிகிட்டே போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு காம்படிஷன் ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. என்னன்னா வெட்டிங் ஃபோட்டோ காம்படிஷன் சொல்லிட்டு, அதாவது அந்த ஃபோட்டோவில் யாரோட ஃபோட்டோ வின் பண்ணுதோ ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் வராங்களோ அவங்களுக்குலாம் வந்து ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துட்டு இருக்காங்க என்னென்ன ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு. அதில் வந்து செகண்ட் ப்ளேஸில் வந்துட்டு பீஃப் இருக்குது. பீஃபை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அம்மாவோட ஞாபகம் வந்து அவங்களுக்கு பீஃப் கொடுத்தா நல்லா இருக்குமே சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதையவே பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜோ இருந்துட்டு நம்ம இதில் கலந்துக்கலாமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போயிட்டு ரெடி ஆகிட்டு வர சொல்கிறாரு. அங்கே எல்லாமே காஸ்டியூம் எல்லாமே ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. அதனால் நம்ம ஹீரோயினும் போயிட்டு பிரைட் மேக்கப் எல்லாமே போட்டு வந்துடுறாங்க. நம்ம ஜோ வந்து க்ரூம் மாதிரி ரெடி ஆயிடுறாரு. இப்போ எல்லாருமே வந்துட்டு இவங்க 2 பேர்த்த பார்த்தா கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க 2 பேர் ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஒவ்வொருத்தராக போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் நம்ம ஜோவும் போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்போ அந்த டைமில் வந்து எல்லாருமே கிளாப் பண்ணி கிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறதுன்னு தெரியும் முடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஜோ வந்து கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வராரு. அதனால நம்ம ஹீரோயின் வந்துட்டு கன்னத்தில் மட்டும் நம்ம ஜோக்கு கிஸ் கொடுத்துட்டு அப்படியே விட்டுடுறாங்க. அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு எல்லாருக்கும் வந்து ஓட் கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கும் ஜோக்கும் தான் அதிகமான ஓட் விழுகுது. இப்போ இவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷமாகவே இல்லை. என்ன காரணம்னா அவங்களுக்கு அந்த பீஃப் தான் வேணும். அவங்க ஒரு மாதிரி சோகமாக அந்த செகண்ட் ப்ரைஸையே பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தா ஜோ வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸை கொண்டு போயிட்டு அந்த கப்பல்கிட்ட கொடுத்துட்டு அந்த பீஃபை வாங்கிட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. உடனே நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக சந்தோஷமாயிட்டு நம்ம ஜோவை ஹக் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. நம்ம ஜோவும் வந்துட்டு ஹீரோயின் சந்தோஷப்படுறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த கப்பல் ஃபோட்டோவை எடுத்து வச்சு பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா தாத்தா கொடுத்த ரிங்கல் எடுத்து வச்சு பார்த்துட்டு இது நம்ம ஹீரோயின் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிலாம் சொல்லி யோசிச்சு பார்த்துக்கிட்டே அங்கேயே டேபிள் மேலேயே வச்சுட்டு போயிடுறாரு. இப்போ எல்லாருமே வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஐலாண்டுக்கு தான் வந்திருக்காங்க. எதுக்குன்னா நம்ம ஹீரோவோட மேரேஜ் அங்கே தான் நடக்க போகுது. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு இடத்துல சோகமாக நின்று யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து நம்ம சிபி, டேனியல், ஜோ 3 பேருமே வராங்க. எப்படிதான் இருக்க, ஓகேவா இருக்கியா அப்படிலாம் சொல்லிட்டு ஃபைனலாக அந்த டே வந்துருச்சுடா, இதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எதுக்காக ஜான்சி இங்கே கூப்பிட்டு வந்தீங்க, அவள் அந்த பைத்தியக்காரி தான் வந்து அவளை வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டானா இவளும் ஓகேன்னு சொல்லிடுவாள் அந்த பிரைட்ஸ் மெய்டாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. இப்போ நம்ம ஜோ வந்துட்டு அவள் இதை மனசார ஒத்துருப்பான்னு நினைக்கிறியா, எல்லாரையும் விட அவளுக்கு தான் ரொம்ப ஹர்ட்டாக இருக்கும் அது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ நம்ம சனாவை காட்டுறாங்க. நம்ம சனா வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்து ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே போகிறாங்க. போன உடனே நம்ம சனா வந்துட்டு நீ வரவே நான் நினைக்கவே இல்லை, எனக்காக நீ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்லாம் சொல்லி நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயினையும் ரொம்ப சோகமாகவே உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம சனா வந்துட்டு எனக்கு தெரியும் நீ உனக்கு எவ்வளோ ஹர்ட்டாக இருக்கும் இது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு நான் எதுக்காக இது மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வேறு வழி தெரியல, உங்கள் 2 பேர்த்தையுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் வந்து உன்னையும் வச்சுட்டு அவனையும் என்னால் விட முடியல, அவனையும் வச்சுட்டு உன்னையும் என்னால் விட முடியல. அதனால் உங்கள் 2 பேர்த்தையுமே என் கூட வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் இது கடைசியில் உங்கள் 2 பேருக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை மன்னிச்சிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம சனா வந்துட்டு நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. நம்ம ஹீரோயினே வந்துட்டு சனாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ, சிபி, டேனியல், ஜோ 4 பேரும் வந்துட்டு ஃபுட்பால் விளையாண்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு யாருக்குமே பால் கொடுக்காம அவரே வெறியோடு விளையாண்டுருக்காரு. அவருக்கு எல்லாரும் மேலே இருக்கிற கோவத்தை எல்லாமே அந்த பால் மேலே காமிச்சு விளையாண்டுருக்காரு. இப்போ வந்துட்டு நம்ம ஜெனிஃபர் கட்டுறாங்க. ஜெனிஃபர் வந்துட்டு ஒரு ஃப்ளவர் ஃபீல்டில் வந்துட்டு சோகமாக நடந்து போயிட்டுருக்கா. அன்னைக்கு லிசா என்ன சொன்னாங்கிறத யோசிச்சு பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கா. அன்னைக்கு லிசா கிட்ட வந்துட்டு எதுக்காக நீங்கள் வந்துட்டு டேனியலை பிரேக்கப் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜெனிஃபர் கேட்கும்போது லிசா வந்து சொல்லியிருந்திருப்பா, நான் அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு என்னோட லவ்வை சொல்லவே இல்லை, சொல்லியிருந்தா தானே அது பிரேக்கப் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு 10 வருஷமாக அவனை நான் வந்து என் மனசுக்குள்ளாரையே வந்து லவ் பண்ணிட்டு இருந்தேன். அதை அவங்ககிட்ட சொல்ல போகும்போது இந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு என்னோட மொத்த தைரியத்தையும் வர வச்சுட்டு அவன்கிட்ட சொல்லிடலாம்னு நினச்சிட்டு அந்த ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருந்தேன். ஆனால் அவன் அந்த இடத்துக்கு வரவே இல்லை. அதனால் வந்துட்டு அவன்கிட்ட நான் ப்ரப்போஸே பண்ணலை. ஃபஸ்ட்டு என்னோட லவ்வவே நான் அவங்ககிட்ட அப்புறம் எப்படி அது பேர் பிரேக்கப் ஆகும். அவன் என்னை பார்க்க வராதனால அவனுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினச்சிட்டு நானே விலகி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லிசா சொல்லியிருப்பான். அதை யோசிச்சு பார்த்துட்டு ஜெனிஃபரும் எதுக்காக இவன் போகாமல் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் டேனியல் அங்கே வரான். என்ன இங்கே ஜாலியாக பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். என்ன உங்கள் லைஃப்லேயும் இதே மாதிரி ஒரு மேரேஜ் நடந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஜேசனுக்கு இப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மேரேஜ் நடந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது டேனியல் வந்துட்டு எனக்கு எந்த மாதிரி மேரேஜ் நடந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் இப்போ எப்படி ஜாலியாக இருக்கணும் அதே மாதிரி தான் எப்போவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ நம்ம ஜெனிஃபர் பயங்கரமாக கோவப்பட்டுட்டு உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு லைஃப்பில் எப்படி இவ்வளோ பொறுப்பு இல்லாமல் நினைக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கிறதுனால தான் உங்கள் கூட யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க நிரந்தரமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனிஃபர் சொல்கிறான். உடனே டேனியல் கோவப்பட்டுட்டு
என்னோட ஃபேமிலி பற்றி என்னோட சுச்சுவேஷன் பற்றி கொஞ்சம் உனக்கு தெரிஞ்சனால உனக்கு என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு டேனியல் சொல்கிறான். சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து போகும்போது நம்ம ஜெனிஃபர் வந்துட்டு, எதுக்காக அன்னைக்கு லிசா கூப்பிட்டப்போ நீங்கள் போகாமல் இருந்தீங்க? 3 வருஷத்துக்கு முன்னாடி வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அவங்க நீ கூப்பிட்டால, ஏன் நீ அந்த இடத்துக்கு போகலன்னு சொல்லிட்டு நம்ம ஜெனிஃபர் கேட்குறா நம்ம டேனியல் கிட்ட. உனக்கு எப்படி இது தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம டேனியலும் ஷாக் ஆகி நம்ம ஜெனிஃபரையே பார்த்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஜோவும் நம்ம ஹீரோயினும் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜோ வந்துட்டு, இன்றைக்கி தான் உனக்கு லாஸ்ட் டே, இன்றைக்கி நீ விட்டுட்டீங்கன்னா இதுக்கப்புறமா ஜேசன் உனக்கு கிடைக்கவே மாட்டான். உனக்கு ஜேசன் வேணும் அப்படின்னா தயவுசெய்து இன்றைக்கே போய் அவனை ஹோல்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒன்றுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம ஜோ வந்துட்டு, இதுக்கு மேலே நீ வருத்தப்படுறது அழுகிறதுலாம் என்னால் பார்க்க முடியாது. நீ எப்பவுமே சிரிக்கணும்னா உங்களோட ஜேசன் இருந்தால் மட்டும்தான் உனக்கு முடியும். அதனால் தயவுசெய்து போயிட்டு நீ ஜேசன்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நான் ஏன் சிரிக்காமல் இருக்க போகிறேன்? என் கூட தான் நீங்கள் இருக்கீங்கல்ல, நீங்கள் இருந்தீங்கன்னாவே போதும், நான் எப்பவுமே சிரிச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டே அழுதுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜோவும் போயிட்டு நம்ம ஹீரோயினையும் சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ சனா 2 பேரோட ஃபேமிலி ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்ருக்காங்க. நாளையிலேருந்து நம்ம ஒரே ஃபேமிலி ஆக போகிறோன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ மட்டும் சோகமாக உட்காந்துருக்காரு. அப்போ லிஃப்ட்டில் வந்து ஜோ கூட நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ இந்த மாதிரி உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு சோகமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோவுமே வந்துட்டு நம்ம ஹீரோயின் பார்க்கறத பார்த்துட்டு சோகமாயிடுறாரு. இப்போ ரூமில் போய் உட்காந்துட்டு என்ன பண்ணுறது இந்த விஷயத்துலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட அக்கா அங்கே வராங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது, கவலைப்படாத, உன்னோட மேரேஜ் பார்க்கறதுக்காக ஒன்றும் நான் வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கே தெரியும், ஏன்னா என்னோட மேரேஜில் இருக்கிற எனக்கே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோவோட அக்கா இருந்துட்டு, இதே மாதிரி சுச்சுவேஷனில் தான் நானும் ஒரு டைமில் இருந்தேன், அதை நினச்சி நான் இன்னும் வருத்தப்பட்டு இருக்கேன், நான் எடுத்த முடிவை நினச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, இன்னுமே வந்துட்டு நீங்கள் அந்த பர்சனை லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா, அவருக்கு வந்து சாரி கேட்கணும்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறாரு. அப்போ நம்ம ஹீரோவோட அக்கா இருந்துட்டு, நான் அந்த பர்சனுக்கு வந்து சாரி கேட்கணும்னு நினைக்கல, நான் வந்துட்டு ஒன்றுமே தெரியாமல் ரொம்ப ஜென்யூனாக இருந்த என்னோட 20 வயசாக இருந்த அந்த பொண்ணுக்கு தான் சாரி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணு வந்துட்டு அப்போ அவங்க ஃபேமிலி ரொம்ப முக்கியமாக நினச்சி அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும்லாம் நினச்சிட்டு இருந்தா பார்த்தியா, அதுதான் இப்போ பண்ண பெரிய தப்பு. ஆனால் நான் வந்து உன்னை வந்து நீ இந்த முடிவு தான் எடுக்கணும் அந்த முடிவு தான் எடுக்கணும்லாம் உன்னை நான் வற்புறுத்த மாட்டேன். உனக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அந்த முடிவை நீ எடுத்துக்கோ, நீ என்ன முடிவு எடுத்தாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், நான் எப்போவுமே உன்னோட அக்கா தான், நீ எப்போவுமே என்னோட ஜேசன் தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோட அக்கா கிளம்பி போகிறாங்க. ஹீரோ வந்துட்டு அவங்க அக்கா சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஜோவை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு. நீ என் லைஃப்பில் வந்து இப்படி என்னோட பிரதர் மாதிரி நீ அப்படிலாம் சொல்லி என்னமோ சொல்லி பேசுகிறாரு. நம்ம ஜோவும் இருந்துட்டு உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை என்னை ஒரே ஒரு டைம் அடிக்கிறியான்னு சொல்லி கேட்குறாரு நம்ம ஹீரோ. நம்ம ஜோவும் வந்துட்டு ஓங்கி ஒரு அடி விடுறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு, என்னால் ஜான்சி விட முடியாதுடா, அவன் மட்டும்தானே என்னோட லைஃப்பில் எப்போவுமே எப்படிலாம் சொல்லி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. நம்ம போய் சனாட்டியே பேசி இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடலான்னு சொல்லி யோசிச்சுட்டு நம்ம சனாவை கூப்பிட்டு நம்ம ஹீரோ பேசுகிறாரு. என்னால் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இப்போ சனா இருந்துட்டு, சிம்பிளாக சாரி சொன்னால் எல்லா விஷயமும் முடிஞ்சிடும் அப்படின்னா எதுக்காக போலீஸ் எதுக்காக லால வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சனா கேட்குறா. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது, ஆனால் வந்து என்ன நடந்தாலும் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சனா சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, என் லைஃப்பில் ஒரு பொண்ணு இருக்கா, நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் லவ் பண்ணுற ஒரே ஒரு பொண்ணுன்னா அவள் மட்டும்தான், நான் இறக்குற வரைக்கும் அவளை மட்டும்தான் லவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இதுக்கப்புறமும் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நம்ம சனா இருந்துட்டு, ஆமாம், நீ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் திரும்ப திரும்ப எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்குது, உடனே வாழணும்னு ஆசைப்பட்றேன். என்ன காரணம்னா, நீ இவ்வளோ சின்சியராக இருக்க ஒரு பொண்ணுக்கு, இவ்வளோ லாயலாக இருக்க, இவ்வளோ லவ் பண்ணுற, அதே லவ் எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது உன் மனசு மாறும், அது வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன், என்னைக்காவது நீ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லி நம்புறேன் அப்படிலாம் சொல்லி சனா சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ வந்து காலிலே விழுந்துடுறாரு. ப்ளீஸ் என்னை விட்டுடு, ப்ளீஸ் எனக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லுன்னா சொல்லி கெஞ்சுறாரு. ஆனால் சனா இருந்துட்டு, இந்த மாதிரிலாம் நீ கெஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை, நாளைக்கு இதே இடத்துல நீ நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நிற்க போகிறோம், அதுக்கப்புறமா என்ன நடந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், நான் உனக்காக எப்போவுமே வெயிட் பண்ணுவேன், நான் உன்னையே தான் லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சனா அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோவும் இவளுக்கு எப்படி தான் புரிய வைக்கிறதுன்னு சொல்லி ஒன்றுமே பண்ண முடியலையேன்னு சொல்லி அங்கேயே வந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ அடுத்த நாள் கல்யாணத்துக்காக எல்லாருமே ரெடியாகி வந்துட்டாங்க. கெஸ்ட்டு ஃபுல்லாகவே எல்லாருமே வந்துட்டாங்க. நம்ம சனாவுமே அழகாக ரெடியாகி உட்காந்துருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ மட்டுமே டைம் ஆகியுமே இன்னுமே வராமல் இருக்காரு. எல்லாருமே அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு ரூம்லேயே இருக்காரு. அப்போ சிவி இருந்துட்டு, வாடா டைம் ஆச்சு போகணும்னு சொல்லி கூப்பிடும்போது, என்னோட கையை உடச்சி விட்டுறீங்களா ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சிவியை வந்து கையை உடைக்க சொல்லி கெஞ்சிட்டு இருக்காரு. சிவியை வந்துட்டு சரி கையை உடச்சி விட்டுறலாம், அப்போவாவது இந்த கல்யாணம் நிற்கும்னு நினச்சிட்டு கையை உடைக்கிறதுக்கு ரெடி ஆகும்போது அந்த டைமில் நம்ம ஹீரோயின் அங்கே வராங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, உனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நீ தயவுசெய்து இங்கேருந்து போன்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நீ எப்போவுமே இந்த மாதிரி சீப்பான ஐடியாவை தான் யோசிப்பியா,
இப்போ நீ இந்த கையை உடச்சி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கன்னா இதுக்கப்புறமா எதுவுமே நடக்காதா, இது எல்லாமே மாறிடுமா அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க. இப்போ வேணா நீ இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம், திரும்பவும் இது எல்லாமே ஒரு நாள் நடக்க தானே போகுது திரும்பவும், அப்போ நீ என்ன பண்ண போற, எதுக்காக இந்த மாதிரி லூஸ்தனமான ஐடியாலாம் யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திட்டிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயின் கிட்ட ஒரே ஒரு டைம் நீ வந்து என்கிட்ட சொல்லு, இந்த கல்யாணம் பண்ணிக்காதன்னு என்கிட்ட கேளு, இந்த கல்யாணத்துக்கு போகாதன்னு என்கிட்ட சொல்லு சொல்லு நம்ம ஹீரோ கேட்குறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் கோவமாக திரும்பிட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம். பாய் மக்களே.